திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி ரமண மகரிஷி சொன்ன ஒரு குட்டி கதை. ராஜா ஒருவர் குதிரையில் அமர்ந்து காட்டு பூனைய துரத்தி இருக்கிறாரு. அப்போது எதிர்பாராத விதமா காட்டுப்பூனை, குதிரை, ராஜா ஆகியோர் மூவருமே இறந்து போனார்கள். மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் மட்டும் மோட்சம் அடைந்து விட்டன. ஆனால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? ராஜா காட்டுப்பூனையை குதிரையில் அமர்ந்து துரத்தும் பொழுது அந்த பூனை ராஜாவிடமிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரே சிந்தனையிலே அந்த காட்டுப்பூனை வேகமா ஓடிச்சு. அதே போல ராஜா அமர்ந்திருந்த குதிரை ராஜாவுடைய ஆணையை கேட்க வேண்டும்ன்ற ஒரே எண்ணம் தான் அந்த குதிரைக்கு இருந்தது. ஆக காட்டுப்பூனையும் அந்த குதிரையும் ஒரே சிந்தனையோட ஓடியதுனால இரண்டுக்குமே மோட்சம் கிடைச்சிருச்சு. ஆனா குதிரை மேல பயணித்த ராஜா பல்வேறு சிந்தனைகளோட காட்டுப்பூனையை துரத்துனதுனால ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கல. இது போலதான் கிரிவலமோ அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்றாரு. நாம கிரிவலம் சுற்றும் பொழுது மனதுல எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையான் ஒருவனை மட்டுமே நினைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்பது இந்த குட்டி கதை மூலமாக ரமண மகரிஷி நம் பக்தர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். பொதுவா கிரிவலம் செய்யும் போது பஞ்சாட்சர நாமத்தை, அதாவது நம சிவாய அல்லது சிவாய நம என்ற பஞ்சாட்சர நாமத்தையோ அல்லது தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளையோ உச்சரிக்கணும். கிரிவலம் செல்லும்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடு 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 குடுன்னு ஓடுவாங்க. அது என்னமோ தெரியல, 14 கிலோமீட்டர் தூரத்தை சீக்கிரமா சுற்றி வந்துடணும்னு கடகடன்னு ஓடுவாங்க தன்னை அறியாமையே. அது மாதிரிலாம் கிரிவலம் செய்யக்கூடாது. கிரிவலம் செல்லும் பொழுது மிக நிதானமாக நடக்கணும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை இடித்து கொண்டெல்லாம் செல்லக்கூடாது. அதை சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ பொறுமையா அடிமேல் அடி எடுத்து வச்சு அண்ணாமலையாரை வணங்கிக்கிட்டே கிரிவலம் சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு புனித இடத்தை சுற்றி வலம் வருவது தான். அதனால அந்த நேரத்தில் பாட்டு கேட்டுக்கிட்டோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம குடும்ப கதையை பேசிக்கிட்டோ சுற்றவே கூடாது. அந்த அண்ணாமலையார் நினைவோட நமச்சிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை வாயால முனகிக்கிட்டோ அல்லது மனதுல துதித்து கொண்டோ நீங்க கிரிவலம் செல்லணும். அருணாச்சலத்தை சுற்றி வருவத சமஸ்கிருதத்துல கிரி பிரதக்ஷனா அப்படின்னும், தமிழ்ல கிரிவலம் அல்லது மாலை சூத்திரம் என்றும் அழைக்கிறாங்க. இந்த கிரிவலம் செய்வதன் மூலம் தெய்வத்தை வலம் வந்து வழிபடுவதாகவும் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி தெய்வத்தின் அருளை பெறுவதாகவும் நம்பப்படுகிறது. ஓம் நம சிவாய்.